கர்மாத்மா பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். இது ஏன் இங்க வந்து இதை ஃபர்ஸ்ட் விரட்டணும் அப்படி ஏதோ ஒரு ரூபத்துல விரட்டிடுவேன். உங்களுக்கு சந்தேகம் இருந்தா எங்க சாதுக்களை கேளுங்க. யாராவது ஒருத்தராவது ஐயா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் மனித பிறவில அப்படின்னு உங்ககிட்ட சொன்னது உண்டா? யாரும் சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. யாரும் சொல்ல முடியாது, வாய்ப்பே கிடையாது. யாருமே சொல்ல முடியாது. மனித பிறவில அம்பானியை கூட நல்லா இருக்காருன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப பணக்காரன் வந்து எனக்கு நிம்மதி இல்லைன்றான், ஏழை எனக்கு பணம் இல்லைன்றான். அவன் கர்மாந்திரம் பிடிச்சவன், எல்லா பணமும் அவன் தானே வச்சுக்கிறான். அவனுக்கு எப்படி நிம்மதி வரும்? இப்போ பணம் ஆசை பிடிச்சிருச்சுன்னா அவனை காப்பாற்றவே முடியாது. பொம்பளை ஆசை பிடிச்சிருச்சுன்னா அவனையும் காப்பாற்ற முடியாது. இருக்கிறதுல எது ரொம்ப பாவம் ஐயா? மண்ணை அபகரிக்கிறதா, பெண்ணை அபகரிக்கிறதா, இல்ல பொண்ணை அபகரிக்கிறதா? இந்த கணக்குல பாத்தீங்கன்னா ஒருத்தர் வயிறு எறினால ஐயோ இந்த எடுத்துட்டானே, அது பாவம் தான். அது மண்ணா இருந்தாலும் சரி, ஒரு கூட்டு குடும்பம், ஒரு குடும்பம் வாழுது, கணவன் மனைவிக்குள்ள இருக்காங்க, ஒருத்தர் அதுக்குள்ள போய் அந்த குடும்பத்தை கெடுத்து ஒரு பொண்ணை கூட்டு போயிடுறான், அதோட பெரிய பாவம் எதுவுமே இல்லை. அவன் கூட்டு போயிட்டு அவன் தன்னுடைய மனைவி போயிட்டாலேன்னு ஒரு பெரிய வேதனை இருக்கு பாருங்க. ஆமா. ஆனா அவன் போயிட்டு எப்ப உணர்வானா, அவன் மாறும் போது உணர்வான் தப்பு பண்ணிட்டோன்னு. எல்லாருக்கும் சொல்றாங்க, கணவன் நல்லவனோ கெட்டவனோ தன் கூட்டு குடும்பத்தை கலையாத வாழணும். அந்த காலத்துல பெரியவங்க எப்படி வாழ்ந்தாங்க? நீ படிச்சவளா இரு, நீ ஐடில வேலை செய், நீ எவ்வளவு பெரிய ஆளா கூட இரு, நீ கட்டிட்டனா உனக்கு குழந்தைன்னு பிறந்ததுன்னா தயவு செஞ்சு டைவர்ஸ்ன்னு யாரும் போவாதீங்க.